இந்த கூத்து எங்கேயாவது நடக்குமான்னு சொல்லுங்கள். 3 டப்பா வச்சுருக்கேன் நான். நடுவில் வந்து காஃபி தூள், லெஃப்ட் வந்து டீ தூள், ரைட் வந்து ஜீனி வச்சுருக்கேன். நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னாக்கா, காஃபி தான் போட்டுட்ருக்கேன். டீ அந்தளவுக்கு ரொம்ப ரேராக தான் போடுவேன். நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஜீனி வந்து ஃபுல்லாக நான் வந்து கொட்டி வச்சுருக்கேன். கிளியராக வெள்ளை கலராக இருந்துச்சு. இந்த எறும்பு என்ன செய்யுது அப்படின்னாக்க, இந்த டீ தூளை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக இந்த ஜீனியில் போட்டுருதுங்க. இப்படி இருக்குது. இதை விட நிறையா இருக்கும் சில சமயம். எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. நானும் சில சமயம் யோசிச்சுட்டே இருந்தேன், இது எப்படி டீ தூள் வருது அப்படின்னா, மூடி இருக்கும்னா அந்த கேப் வழியாக டீ தூளை கொண்டு வந்து இதில் போட்டுருதுங்க அவ்வளோ எறும்பும். ஆனால் ஜீனியை கொண்டு போய் டீ தூளில் போட மாட்டேங்குது. அந்த தேயிலை தூளை மட்டும்தான் ஜீனியில் கொண்டு வந்து அவ்வளோத்தையும் போட்டுவது. என்ன பிளானோட போடுதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. என் வீட்டுக்கார் காஃபி போடும்போது என்ன அடியில் டீ தூளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி போடும்போது அப்படி கேட்குறாரு. இது வந்து எறும்பை எடுத்துகிட்டு வந்து போடுதுங்க இப்படி அப்படின்னு சொன்னால் அவர் நம்பவா போகிறாரு? யாருங்க நம்புவா? யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த எறும்பு கூட நம்மளை எப்படி கோத்து விட்டு வேலை பார்க்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, அது எதனால் அப்படி போடுது, ஏன் போடுதுன்னு ஒன்று தெரிய மாட்டேது. இனிமேல் நாளையிலேருந்து நான் பிரித்து வச்சிடலான் இருக்கேன், அதாவது டீ தூளையும் ஜீனியையும்.